சிறந்த மாணவன். துரோணர் தன்னிடம் வில் பயிற்சி பெறும் மாணவர்களில் யார் சிறந்த மாணவன் என்று அறிய விரும்பினார். துரியோதனனை கூப்பிட்டு, அந்த ஒரு மரத்துல ஒரு கிளி உள்ளது, உன் வில்லில் அம்பு பூட்டி அதற்கு குறிவே என்றார். ஐயா, நீங்க சொன்னபடி நான் செய்து விட்டேன், இப்போ கிளி அடுக்கவா என்று கேட்டான். உன் கண்ணுக்கு மரம் தெரியுதா என்று துரோணர் கேட்டார். ஆமா, எனக்கு தெரியுது என்று பதில் சொன்னார். இலை தெரியுதா இலை தெரியுதா என்று கேட்டார். ஆமா, எனக்கு எல்லாம் தெரியுது என்று பதில் சொன்னார். கிளி தெரியுதா என்று கேட்டார். ஆமா, எனக்கு தெரியுது என்று பதில் சொன்னார். குடி பார்த்தது போதும், இப்போ ஒன்னு எடுத்துக்க போ என்று துரோணர் சொன்னார். இப்போ அர்ஜுனன் வந்தான். உன் வில்லில் அம்ப பூட்டி அந்த மரத்தை ஒரு கிளிக்கு குறிவை என்றார். அவன் அப்படியே செய்தான். உன் கண்ணுக்கு மரம் தெரியுதா என்று துரோணர் கேட்டார். இல்லை, எனக்கு தெரியல என்று பதில் சொன்னார். இலை தெரியுதா இலை தெரியுதா என்று கேட்டார். இல்லை, எனக்கு எதுவுமே தெரியல என்று பதில் சொன்னார். உனக்கு என்னதான் தெரியுது என்று துரோணர் கேட்டார். எனக்கு கிளி ஒரு கழுத்து மட்டும்தான் தெரியுது என்று பதில் சொன்னார். துரோணர் அர்ஜுனை கட்டி தழுவி கொண்டார். நீதான் சிறந்த மாணவன் என்று துரோணர் சொன்னார். கருத்து: மாணவர்களுக்கு மன உரிமை வேண்டும். நன்றி.